ஸோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இன்றைக்கான 10 கேள்விகளை பார்க்கலாம். ஸோ வாங்க, ஃபஸ்ட் கொஷின். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார்? திருவி கல்யாண சுந்தரனார். சரியா? ஸோ பருத்தி ஒன்று தான் பூத்து காய்த்து வெடித்து பஞ்சாகி நூலாகி ஆடையாகி நம் மானம் காத்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? ஸோ பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என கூறியது யார்? திருவி கல்யாண சுந்தரனார். சரியா? ஸோ இரண்டாவது கேள்வி, குயில் என்ற இதழை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதியார். சரியா? பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார். பாடும் குயில் யார்? முடியரசன். இல்லையா? ஸோ குயில்னா பாரதிதாசன், குயில் பாட்டு பாரதியார், பாடும் குயில் முடியரசன். சரியா? ஸோ செகண்ட் ஒன் ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து மூன்றாவது கேள்வி, திருக்குறளில் 7 என்னும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 7 என்னும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றதுன்னு கேட்பாங்க. ஸோ 8 இடத்துல. சரியா? ஸோ கோடின்ற வார்த்தை எத்தனை இடத்துலன்னு கேட்பாங்க. 7 இடத்துல. சரியா? ஸோ இது வரைக்கும் 107க்கும் மேற்பட்ட மொழியில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சரியா? ஸோ இது 9th புக்கில் 9th நியூ புக்கில் ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே முக்கியம். சரியா? ஸோ இப்போ இது ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த கேள்வி, கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது? திருமந்திரம். சரியா? யார் இயற்றியது? திருமூலர். சரியா? ஸோ 63 நாயன்மார்களுள் ஒருவர், 15 சித்தர்களுள் ஒருவர். சரியா? யார்? திருமூலர். சரியா? ஸோ இவர் இயற்றிய திருமுறை 10வது திருமுறையாக இருக்கும். சரியா? ஸோ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எனும் பாடல் இவர் இயற்றிய பாடல் தான். சரியா? 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும் அந்த பாடல். சரியா? அடுத்த கேள்வி போகலாமா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், தொண்டன் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ தொண்டன் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? சேக்கிழார். சரியா? சேக்கிழாருடைய சிறப்பு பெயர்கள்லாம் என்ன? ஸோ இயற்பெயர் அருண்மொழித்தேவர். சரியா? ஸோ உத்தமச்சோழ பல்லவன். சேக்கிழார். சரியா? ஸோ இவருடைய காலம் என்ன? 12ஆம் நூற்றாண்டு. சரியா? 12ஆம் நூற்றாண்டில் இவருடைய சமகால புலவர்கள்லாம் யார்? ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், கம்பர். சரியா? இவங்க எல்லாமே 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் தான். இல்லையா? ஸோ அடுத்த கேள்வி போகலாமா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ மணிமேகலை அந்த அமுத சுரபியில் முதல்ல யாரிடம் பிச்சை ஏற்பாள்னா ஆதிரையிடம் பிச்சை ஏற்பாங்க. இல்லையா? ஸோ உணவு பெறுவாங்க. ஸோ அப்படி அவங்க கிட்ட தான் பெறணும் அப்படின்னு சொல்லது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார்? அரவணடிகள். சரியா? ஸோ யாரிடம் அறிவுரையின்படி ஆதிரையிடம் மணிமேகலை வாங்கினாங்கன்னு கேட்டால் அது அரவணடிகளிடம், அரவணடிகளின் அறிவுரையின்படி வாங்கியிருக்காங்க. சரியா? ஸோ இது கொஞ்சம் முக்கியமானது. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ரிட்ஸ்னா என்ன? சட்ட ஆவணங்கள். சக்சஷன் ஆக்ட் வாரிசுரிமை சட்டம். சப்ஸ்டன்சிவ் லா உரிமையியல் சட்டம். எவிடன்ஸ் ஆக்ட் சான்று சட்டம். இல்லையா?
ஸோ ஆப்ஷன் இங்கே பி. ரிட்ஸ்னால் என்ன? சட்ட ஆவணங்கள். சக்சஷன் ஆக்ட் வாரிசு உரிமை சட்டம், சப்ஸ்டன்சிவ் லா உரிமையியல் சட்டம், எவிடன்ஸ் லா சான்று சட்டம். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. யாழ் கேட்டு மகிழ்ந்தால் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்னது? யாழ் என்பது ஒரு கருவி இல்லையா? ஸோ அது ஒரு கருவி ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அடுத்த கேள்வி, வாரணம், பொவ்வம், பறவை, புணரி என்பது டேஷை குறிக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதை குறிக்கும்? பறவை. இது கடலை குறிக்கும். சரியா? ஸோ பிரியிறா வந்தால் தான் இங்கே பறவை, பறக்கிற பறவையை குறிக்கும் இல்லையா? சின்னராக வந்தால் அது கடலை குறிக்கும் இல்லையா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ யார்? முடியரசன். சரியா? முடியரசனுடைய இயற்பெயர் என்ன? துரை ராசு. துரை மாணிக்கம் யாரோட இயற்பெயர்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? முடியரசருடைய முக்கியமான நூல் எது? பூங்கொடி, வீரகாவியம், பரிசு பெற்ற நூல்கள் இவையெல்லாம். சரியா? ஸோ அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். வள்ளலார் பதிப்பித்த நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ வள்ளலார் பதிப்பித்த நூல்கள் ஜீவ காருண்ய ஒழுக்கம், சின்மய தீபிகை, இந்திர தேசம், வீர சோழியம். சரியா? ஸோ ஜீவ காருண்ய ஒழுக்கம் வந்து வள்ளலாரனுடைய உரைநடை நூல். சரியா? ஸோ அடுத்து சின்மய தீபிகை, ஒழிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சகதம். சரியா? ஸோ இந்த 3 நூலையும் வள்ளலார் பதிப்பிச்சிருப்பார். சரியா? ஸோ சின்மய தீபிகை, ஒழிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சகதம், இது 3ம் அவருடைய பதிப்பித்த நூல். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், இதெல்லாமே உரைநடை. சரியா? ஸோ இந்திர தேசம் வந்து அயோத்திதாசருடைய ஒரு நூல். சரியா? ஸோ இதில் சரியான பதில் என்ன? ஆப்ஷன் பி. சரியா? ஸோ இன்றைக்கான 10 கேள்வியை பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு 10 கேள்வி பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது எதுவும் தவறாக இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.